அன்புக்கும் பண்புக்கும் உள்ள உடைய ராசி அன்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷ லக்ன நேயர்களே, அசுவினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்கள், இந்த மாதம் 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த மாசத்துல மேஷராசி அன்பர்களுக்கு கிரகநிலை என்பது மிகுந்த சாதகமாக இருக்கக்கூடிய நேரம். பொதுவாக மேஷராசி அன்பர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். இருந்தாலும் சோதனை என்பது அதிகமாக வரக்கூடியது உங்களுக்கு தான். அந்த சோதனையில சாதனை படைக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். சோதனைன்னா எப்படி? உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாத்தான் உங்களுக்கு தெரியும். அனைத்து மக்களிடமும் அன்பு செலுத்துறதோ இல்லை ஒரு நியாயமா நேர்மையா நடந்துக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா நீங்க கொண்டு போயிடுறீங்க. ஆனா வரக்கூடிய இந்த சமூக சூழ்நிலையில திடீர்னு அன்னன்னைக்கு நேற்று நல்ல அருமையா சந்தோஷமா இருந்தீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சங்கடம், மனக்கவலை, இல்ல மன நிம்மதி இல்லாது, இல்லைன்னா ஏதோ ஒன்று நினைச்சு அதுல நீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலையாவே இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு நேரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலையை நீங்க செஞ்சிடறீங்க. இதுதான் பொதுவா உங்களுடைய வாழ்நாளிலேயே முழுக்க நடக்கக்கூடியதாகவே நீங்க வச்சுக்கலாம். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கெடுதல் செய்தாலும், சில கிரகங்கள் நல்லது செய்தாலும், உங்களுக்கு நடக்கக்கூடியது என்னமோ எல்லாத்திலையும் கலந்துதான். நல்லதும் கெட்டதும் மாறி, கெட்டதும் நல்லதும் மாறி, இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் தினப்பலன் ராசி பலன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னைக்குமே நல்ல சிறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு மட்டும்தான் சொல்லலாம். என்ன சொல்ல போனால் சந்திராட்டமதனம் ஏதாவது ஒரு சில நாட்களில் உங்களுக்கு சில சங்கடங்களை உருவாக்கும். அதனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய சந்திராட்டம் உங்களுக்கு பிரச்சனை வராது. மேஷராசி சரராசி, இந்த சரம் ஸ்திரம் ஓயம்னு சொல்லக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆராயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம். நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி கேதுனுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ எந்த கிரகம் வலுவா இருக்கோ அந்த கிரக நட்சத்திர அடிப்படையில் அந்த கிரக அதிபதி நட்சத்திர அதிபதி உங்களுக்கு பலமாக இருந்தால் நல்ல ஒரு பலமான விஷயத்தை செய்கிறார். இது நாட் டூ லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீண்ட நாள் பலன் கிடையாது. அந்தந்த நாட்களில் குறிப்பிட்ட நாட்களில் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் ஒரு அவயோகமும் ரெண்டும் கலந்தது தான். அதனால தான் சொன்னேன், நல்லது கெட்டது எல்லா 12 ராசிக்கும் 31 நாட்களும், இந்த ஆவணி மாதம் 31 நாட்களும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20 நாட்கள் மேஷராசிக்கு அருமையான பலனை கொடுக்கிறது. அது ஆரம்பத்தில் ஒரு 7 நாள், அடுத்தது ஒரு 7 நாள், அடுத்தது ஒரு 7 நாள், 21 நாள், மீதி 9 நாள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், நல்லதாக தான் படும். அது எந்தெந்த நாட்கள்ங்கிறது அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பொறுத்தது. இந்த தசாபுத்தின்னு சொல்லக்கூடியது அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த பலன்களானது நடக்கும். குறிப்பாக மேஷராசியிலே குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஒரு 18 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய மாணவர்கள், படிப்புங்கிற விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களை ஈடுபாடு காமிச்சு
உங்களுடைய அறிவுத்திறனை குறைத்து கொள்ளாதீர்கள். இது இந்த நேரம் உங்களுக்கு படிப்புக்கு நல்ல நேரம். 18 to 25 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பு அல்லது படித்து முடித்தவர்கள், ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, இல்லை பார்ட் டைமாக வேலை செய்கிறவங்க, அத்தனை பேர்களுக்கும் நல்ல நேரம்தான். ஏன்னா கிரகம்னு பார்த்தா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு இருக்கு. மாசத்துல 10 நாள் செவ்வாய் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் இந்த ராசிக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் 5ல் இருக்கு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்றது. இந்த குருவுடைய பார்வை சுக்கிரனுக்கு வருது. சுக்கிரன் என்பவர் இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா சுக்கிரன் தான் அதிபதி. அப்ப அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கற்பனையை, ஒரு கனவை இந்த திரைப்படத்தில் வர்றது மாதிரிலாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த 25 வயசுல இருக்கிறோம். அதனால அந்த கற்பனையில நீங்க இருந்தாலும், கலை உலகிலே இருக்கக்கூடிய விஷயங்களை ரசித்தாலும், உங்களுடைய நிஜ வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால இது பொதுவாக எல்லா ராசியிலுமே எல்லா வயதிலுமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் இதுலேருந்து வெளியில் வருவாங்க. அதில் நீங்கள் கேட்கவே வேண்டாம், ஒரு 45 வயசு ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு பொய்ன்னு தெரியறதுக்கு. அதாவது சினிமாங்கிறதே பொய் அப்படிங்கிறத தெரியறதுக்கே உங்களுக்கு 45 வயசு ஆகும். அதனால இந்த 25 வயது நபர்கள், ஆண்கள் பெண்கள், இந்த காதல் கற்பனை உலகத்தில் போறதுக்கு இந்த மாசத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு. பல நபர்கள் காதலை ப்ரப்போசல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். எதிராளிகிட்ட உங்க சம்மதத்தை கேட்கக்கூடிய, எதிராளிகிட்ட அவங்க சம்மதத்தை நீங்க கேட்கக்கூடிய ஒரு காலமா நீங்க வச்சுக்கலாம். சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதை நீங்க இந்த மாசத்துக்குள்ள நீங்க பிரயோகப்படுத்திக்கலாம். அப்புறம் சுக்கிரன் மாறி போச்சுன்னு வச்சுங்க, குரு பார்வை சுக்கிரனுக்கு வராது. பொதுவாக குரு சுக்கிரன் பார்வை இருந்தால் காதல் கைகூடும், இது கண்டிப்பா உண்மை. அதே போல இந்த 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்துணையும் இந்த கலை உலகத்தில் போய் நான் சாதிக்கிறேன், சினிமாவில் நான் போய் பெருசா நான் தொப்புக்கடின்னு கலை உலகத்தில் குதிக்கிறேன், கற்பனையில் நீந்துறேன், கதை கற்பனையில் இருக்கேன், கதை எழுத போறேன், பாடல் எழுத போறேன், இசையமைக்க போறேன் அப்படின்றவங்களாம் இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திங்க. இது உங்களுக்கு கண்டினியூ ஆகும். கண்டினியூஷனா நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நான் சொல்றது 30 வயசுக்குள்ள துபுகிடின்னு நீங்க குதிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க லேட் பண்ணீங்கன்னா நீங்க கட்டப்பட்டு தான் முன்னுக்கு வர மாதிரி ஆகும். இந்த நேரம் உங்களுக்கு போய் என்னமோ தெரியல, போய் பார்த்த உடனே உங்களுக்கு அது சக்சஸ் ஆச்சு. இன்டர்வியூ ஓகே, உங்களை கதை எழுத சொல்லிட்டாங்க, நடிக்க சொல்லிட்டாங்க, டெக்னிக்கலாக வர சொல்லிட்டாங்க, இல்லை அசிஸ்டன்ட் டைரக்ட் ஆகிட்டாங்க, அசிஸ்டண்டாக உங்களை வச்சுட்டாங்கன்றது கரெக்டாக. சரி, இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். முதல் 10 நாட்களுக்கு நல்ல ஒரு வசியம் உள்ள காலம். முகவசியம், ஜனவசியம், தனவசியம், இது எல்லாமே இருக்கிற நேரம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும், ஆண்கள் பெண்கள், நான் சொல்றது 35-36 வயசு வரைக்கும், அதுக்கு மேலெல்லாம் உங்க சொந்த ஜாதகத்தில் கடவுள் கொடுப்பினை எப்படி கொடுத்துருக்காரோ அதுதான், நவகிரகங்கள் எப்படி கொடுப்பினையோ அதுதான். அதனால இதுவரை திருமண தடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு கட்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் திருமணத்துக்கு கொஞ்சம் வழிவகை பண்ணிக்கிங்க. திருமணமான நபர்கள் 30 வயதிலிருந்து 45 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களும் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அதெல்லாம் சரியாயிடும். குழந்தைகளுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி குழந்தைகளுடைய எதிர்கால விஷயங்களுக்காக நீங்க ஒரு சமாதான உடன்படிக்கையில் 2 பேரும் நல்ல அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலையா இந்த மாசத்துல இருக்கு. 45லேருந்து
ஒரு 55 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம், இல்லை இருக்கிற இடத்துலேருந்து ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பணம் நிதி நிலைமை உங்களுக்கு நன்றாக இருக்கும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு வியாபாரம், இல்லை ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு உத்தியோகம், பார்ட் டைம் வேலை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம். வியாபாரிகளுக்கு நேரம் நன்னா இருக்கு, வியாபாரத்தில் லாபம் உண்டு. தொழில் முறையில் உங்களுக்கு போட்டிகள் கொஞ்சம் வரும். அந்த போட்டிகள் கொஞ்சமெல்லாம் இல்லை, நிறையாவே வரும். அந்த போட்டிகளால் உங்களுக்கு லாபம் தான் உண்டு, நட்டம் கிடையாது. மனம் நிம்மதி. அதுக்காகவே நீங்கள் தொழிலை எப்படி அமைச்சுக்கணும், எந்த மாதிரி செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 55லேருந்து 68 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் தங்களுடைய வயதிற்கு தகுந்தாற் போல செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும். நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அது 2 வீலரா 4 வீலரை ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக ரொம்ப தூரமெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பாக வந்துடும். அதில் நீங்கள் அனுசரிச்சிருக்கணும். 68 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் மனம் அமைதி, உடல் அமைதி, எண்ணங்களில் முதல்ல நல்ல ஒரு அமைதி இருக்கணும். உங்களுடைய ரிட்டைல் லைஃப்பை நீங்கள் அனுபவிங்க. மீண்டும் சந்திப்போம். மேஷராசி முதல் ராசி, காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. பொதுவாக மேஷராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுவாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க, எப்பவுமே துடிப்பானவர்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்த நினச்சா அதை சாதிச்சே தீருவாங்க. மேஷராசி நேர்களோட கேரக்டரே அதுதான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மறைமுகமாக நடந்துக்கிறது, இந்த மறைமுகமான விஷயங்கள் ஈடுபடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எதாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்துவாங்க, என்ன யோசிக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்துவாங்க, நினச்சதை நடத்தியே தீருவாங்க. மேஷராசி நேர்கள் பிடிவாதக்காரர்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க, இருந்தாலும் நல்லவங்களா இருப்பாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதம் பாருங்க உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். குருவோடு இருக்கார். அதுதான் முக்கியமான விஷயம். ராசிநாதன் குருவோடு இருந்துட்டாலே ஒளித்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம், ஒளியோடு இருக்காருன்னு அர்த்தம். இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் உங்களுக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ராசி அதிபதி நல்லா இருக்கார். ராசி அதிபதி 2ஆம் இடத்துல நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நிறைய பேத்துக்கு வந்து பாருங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பணப்பிரச்சனை, முக்கியமாக சொல்ல போனால் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கும். மனசுல நிம்மதி இருக்காது. எதுக்கு நம்ம வாழணும், எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஜாதகத்தில் தசாபுத்தியில் சரியில்லாமல் இருந்து இப்போ ராசிநாதனால கெட்டு போச்சுன்னா வைங்க, அவங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் பாருங்க ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால அந்த மன உளைச்சல் உங்களை விட்டு விலகும். சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. ராசிநாதன் நல்லா இருந்துட்டா எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால, குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களோட ஆசைகள், உங்க எண்ணங்கள், உங்க விருப்பம் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடுங்க. கவலையே படாதீங்க. நல்ல மாதம், அற்புதமான மாதம் இந்த மாதம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு உண்டான முயற்சி. கல்யாணம் ஆகலைங்க சார், நான் எவ்வளவோ வரன் பார்த்துட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது, வருஷக்கணக்கு அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்கு, என்ன காரணம்னே தெரியல, நாங்கள் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே செட் ஆகலை, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க, அந்த மாதிரி இருக்கீங்க ஒரு சில பேர்லாம். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். நல்ல வரன் அமையுங்க உங்களுக்கு. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத இந்த மாதம் பார்க்க முடியும். திருமணத்துக்கு உண்டான முயற்சி வெற்றிகரமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 2ஆம் அதிபதி சுக்கிரன். 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. வருமானம் வரும், பொருளாதார வளர்ச்சி, வருமானம் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதாவது 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கிறதுனால அவர் 6ஆம் இடத்துல நீச்ச நிலை, அதாவது ஒளித்தன்மை, அதை ஒளி இழக்கிற நிலைமையில வரனால பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. என்ன காரணம்னா குருவோட பார்வை
சுக்கிரன் மேல விழுந்துருது. சுக்கிரன் நீச்சமாயிடுறார், ஒளி இழந்துடுறார். ஆனா குருவோட பார்வை விலகிறனால இழந்த ஒளி மீண்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கேட்ட கடன் கிடைச்சிரும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு கேதுவோட சுக்கிரன் உட்கார்ந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால கேட்ட கடன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் வச்சிருக்கீங்க சார், நாங்க கடன் அடைப்போமா, அதுக்குண்டான வாய்ப்பு உருவாகுமான்னு கேட்கறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். முக்கியமா சொல்ல போனா நல்ல வேலை, நீங்க எதிர்பார்த்த வேலை, நீங்க என்ன எந்த வேலைக்கு போனா நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி நல்ல வேலை உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிடும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை குறிக்கிற இடம், 10ஆம் இடங்கிறது தொழிலை குறிக்கிற இடம். அப்ப இந்த 6ஆம் இடத்து மேல குருவோட பார்வை விழுகிறதுனால இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி அதிகமாகவே இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. இந்த மாதம் நல்லா இருக்கு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும். 12 கட்டத்துல 9 கிரகத்துல ராசிநாதன் ரொம்ப முக்கியம். ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியம். அது எந்த ராசியா இருந்தாலும் சரி. நீங்க மேச ராசி 12 ராசி, அதாவது 12 கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும்போது நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புல ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா எண்ணம், சிந்தனை, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனம் எப்படி இருக்கு, நீங்க என்ன எதை நோக்கி நீங்க போறீங்க, எல்லாமே இந்த சந்திரன் வச்சு தான் சொல்ல முடியும். சந்திரன் கிடக்கூடாது ஜாதகத்துல. இப்ப கோச்சார நிலைமை இப்போ ஆகஸ்ட் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசி நாதன் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்குங்க. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு. சரிங்களா? நினைச்சதெல்லாம் நடக்கும், உங்களோட ஆசைகள் நிறைவேறும், தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. அருமையான மாதம் இந்த மாதம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குங்க சார், வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு, இங்கே எப்போ முடியும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்து மேலே உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதும் கேது 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதும் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சூரியன் இந்த மாதம் பாருங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துடும். அந்த சூரியன் யாரு? உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரனால இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா பாருங்க புத்திர பாக்கியம். ஒரு சில பேர்ல குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கீங்க மேசராசினியர்கள். புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அதிகமா இருக்குங்க. ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஆரம்ப பகுதியில் சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறதும் நல்ல ஒரு விஷயம் தான். உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலேயும் உங்களுக்கு நல்லா இருக்கு. 16ஆம் தேதிக்கு மேல 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரனால புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போறீங்க. பூர்வீக சொத்து, முன்னோர்களோட சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குங்க சார், பெரிய ப்ராப்ளமும் போயிட்டு இருக்கு, எங்க சொத்து எப்ப கிடைக்கும், பூர்வீக சொத்து எங்க நிலத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்ப எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. பெருசா எங்கேயும் உங்களுக்கு பாதகம் சொல்லிட முடியாது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே கன்ஃபார்மா எதையும் சமாளிச்சிருவீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க 3 நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பீங்க. மேசராசி 3 நட்சத்திரத்துல இருப்பீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பீங்க. உங்க வயசு என்னன்னு பாருங்க, என்ன ஏஜ்ன்னு பாருங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆனா பொது பலனா பார்க்கும்போது இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி உங்க ராசி அதிபதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லா இருக்கும், நடுப்பகுதிக்கு மேலேயும் உங்களுக்கு நல்லா இருக்கும், பிற்பகுதியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறது முயற்சி எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதான் முயற்சி விடாம முயற்சி பண்ண போறீங்க, அதுல சக்சஸ் பார்க்க போறீங்க, வெற்றி பார்க்க போறீங்கன்னு காமிக்குது. அப்ப எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. இப்ப வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, நிலம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வாகனம் மாற்றணும்னு நினைச்சிருப்பீங்க, வாகனத்தை மாற்றணும், வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. எதுவுமே நடந்திருக்காது. கால சூழ்நிலை சிச்சுவேஷன் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்க, வீடு வாகனம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நல்ல மாதம் இந்த மாதம், அற்புதமான மாதம். உங்களுக்கு வந்து பாருங்க, சனி 11ஆம் அதிபதி சனி, 10ஆம் அதிபதி சனி 11ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கார். அப்ப 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார் 10ஆம் அதிபதி. அப்ப தொழில் மூலமா லாபம் கிடைக்கிறதுன்னு காமிக்குது. சரிங்களா? அப்ப தொழில் மூலமா முன்னேற போறீங்க, லாபத்தை பார்க்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க. இந்த மாதம் பணப்பிரச்சனை கம்மியாகுங்க. இந்த மாதம் அற்புதமான மாதம் இந்த மாதம். சரிங்களா? அது 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அவர் குருவோட வீட்டுல இருக்கார்.
குரு யாரு? உங்க ராசிக்கு வந்து ஒரு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அப்ப அந்த குருவை போல ராகு செயல்படுறதுனால வெளிநாடு போக முடியல, எங்களால் வெளிநாடு போக முடியலைங்க சார், பாஸ்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, விசா பிரச்சனையா போயிட்டு இருக்கு, விசா கைக்கு வர மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடைக்கும், வெளிநாடு போக முடியும். உங்கள் வெளிநாட்டு ஆசை, உங்களோட வெளிநாட்டு கனவு இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க. கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன், 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் 10ஆம் அதிபதி சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்கிற ஒரு சில விஷயங்களா நடக்கும். உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. பழைய சம்பள பாக்கி எப்படி பெண்டிங்காக இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் சம்பள பாக்கி உங்களுக்கு அந்த பாக்கி உங்களுக்கு கைக்கு வந்துடும். சரிங்களா? பெண்டிங்காக இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வருங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதம். மேசராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். சீனியர் சிட்டிசனுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் விலகும். சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்த அந்த வியாதி கம்மியாகும், உங்கள் மனசு தெளிவாகும். மேசராசி நேயர்கள் நீங்கள் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. 3 நட்சத்திர நேயர்களுக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான மாதம். ஒரு தெளிவான சிந்தனையோட, தெளிவான மனமோட நீங்கள் செயல்பட போகிறீங்க. தெளிவாக இருப்பீங்க, குழப்பம் இருக்காது உங்களுக்கு. தெளிவாக செயல்பட போகிறீங்க, அருமையாக இருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. இந்த மாதத்தை நல்லபடியாக நல்ல விதமாக கொண்டு போகிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ, என்னென்னலாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ, என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, உங்களோட விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நிறைவேற போகுது. பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்னா இப்போ கரண்ட் பொசிஷனில் வான்மண்ட இடத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். தசாபுத்தி, ஜாதகத்துல தசாபுத்திங்கிறது பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு, இப்ப அந்த கிரகம் எப்படி உங்க வழிநடத்தி போயிட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ராசி பலன்கிறது ஒரு 15-20% தான் பேசும். உங்க தனிப்பட்ட ஜாதகம் 80-85% பேசும். அதுதான் அதிகம், அதுதான் மெஜாரிட்டியா உங்களுக்கு பேசும். இப்போ உங்க சுய ஜாதகத்தை பாருங்க, என்ன வயசுல இருக்கீங்கன்னு பாருங்க, உங்க ஏஜ் என்ன, நீங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை நல்லதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்டதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா, உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கா, தீமை செஞ்சுட்டு இருக்கா, உங்களுக்கு சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா பார்த்துக்குங்க. அதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம 100% துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு தான் போகணுமா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, வெளிநாடு போவீங்களா மாட்டீங்களா, இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா, எப்போ பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ரிஷப வீட்டில், சுக்கிரனோட வீட்டில் வீற்றிருக்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவானோட சேர்ந்து உக்காந்துருக்கார். அப்போ உங்களோட ராசிக்கு 9ஆம் அதிபதியோட சேர்ந்து உக்காந்துருக்கார் அப்படின்றீங்க. அப்போ தன்னோட ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் அப்படின்றீங்க. எப்பொழுதுமே தன்னோட ராசிநாதன் எந்த இடத்தில் யாருடன் சேர்ந்து இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கப்படும்ன்றீங்க. அப்போ உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாத கிரக நிலையில் உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், குடும்ப அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை செல்வத்தினால மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள், 4 பேருக்கு விருந்து படைக்கக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகளானது இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் நடக்க இருக்கிறத கண்குளிர பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஒரு
இருக்கிற 9 கிரகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் தான் ஒரு தலையாய கிரகம். குருவின் பார்வையோ குருவின் சேர்க்கையோ பெறக்கூடிய கிரகங்கள் எந்த விதத்திலும் தோந்து போகாதுன்றீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்று சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் மேசராசி என்பவர்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வருகின்ற 2025 மே மாத காலகட்டம் வரலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால் இந்த நேர காலகட்டத்திலே வயது வந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்திலே முடிச்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். ஏன்னா குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தங்கு தடையின்றி நல்ல ஒரு காரியங்கள் ஏற்படும் விதி. அதனால் 2025 மே மாத காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலையை ஆராயும் போது குழந்தை செல்வத்துக்காக வெகு நாட்களாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேரு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட உங்கள் ராசிநாதன் சேர்ந்திருக்கனால குழந்தை செல்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இருந்துட்டாலும் இந்த 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் உட்காந்துருக்கார் சூரியனோட மனையில். ஆனால் அந்த கிரகம் கேதுவின் சாரத்தை வாங்கியிருக்கனால முதல் 3 மாத காலகட்டங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 3 மாத காலகட்டங்கள் குழந்தை தரித்திருந்தால் அப்படி உள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த குழந்தையை கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது செக்கப்லாம் போய் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அப்போ கருத்தரிச்சு இப்போ ஒரு வேளை கன்ஃபார்ம் ஆகி குழந்தை மேசராசி என்பவர்கள் யாராவது கன்சிவாக இருக்காங்க அப்படின்னாவே அந்த நபர்கள்லாம் முதல் 3 மாத காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை அப்படின்றீங்க. அப்போ வீரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வலிமை குறைந்திருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கடக வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதாலையும் ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பிரதோஷ வழிபாடுகளும் செய்யக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை செல்வத்தினால பாதிப்புகளோ குழந்தை தடைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கருத்தரிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல விதத்தில் வளரக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலையில் அனைத்து செல்வங்களும் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்ருக்கு. அப்போ குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வு செய்து 4 பேர்த்த விருந்து அழைத்து விருந்து படைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலையானது இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மேசராசி என்பவர்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை எட்டி பார்க்கும் போது தெளிவாக சொல்ல வராங்க. கடந்த கால வாழ்க்கையில் குடும்பத்தில் கஷ்டம், அதாவது கடந்த ஒரு 3 வருட காலம் சொல்லலாங்க. 2021 என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த மேசராசி என்பவர்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடந்த 2024 ஏப்ரல் மாத காலகட்டத்திலிருந்து தான் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துலேருந்து ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுறீங்கன்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாது. இதுக்கு பிறகு பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் மேசராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மனிதர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சிகள் இல்லாமல் தொழில் வளர்ச்சியும் பொருளாதார மேன்மையும் அடையாமல் ஒரு பொருளாதாரத்தினால் பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமும் உருவெடுக்கும் அப்படின்றது விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் வீற்றிருக்கிறதா இந்த மாத்திரை பார்க்க முடியுது. புதன் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் வீற்றிருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் லட்சுமி தேவி அதாவது அம்பாள் வழிபாடு செய்யக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதுவாக இருந்தாலும் பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை முக்கியமாக மன நிம்மதி மன சந்தோஷங்கள் இதுக்கு இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறனால அம்பாள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் நினைச்ச காரியத்தை முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில்
ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷமான ஒன்று. அதுவும் மீனத்தில் ராகு இருக்கிறது அதை விட விசேஷமானது. இது 2025 மார்ச் மாதம் வரலுமே இந்த ராகு அங்கே தான் இருக்க போகிறார். ஆமேடம் எருதுகனி நண்டு சுரா 5 இடத்தில் கருணாகம் ஜாதகர் பன்மைத்தில் துயில்வார் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த மீன ராசியில் ராகு பகவான் வீட்டிலிருந்து அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு விதிங்க. அப்போ நீர் ராசியில் எந்த வருகிறோம் என்ற தசை நடத்தினா அவனோட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நேர காலங்களில் ஒரு வேளை யாராவது மேசராசி என்பவர்கள் இடமாற்றங்கள் ஏற்படணும், தொழில் மாற்றங்கள் ஏற்படணும், அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரணும்னா வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாருக்குமே இது அமைஞ்சிருமா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உங்களோட சுய ஜாதகத்தில் ஒரு வேளை வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் தசாபத்திகள் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அவனோட தசாபத்திகள் நடந்தால் வெளிநாட்டுக்கான யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில் தேடி வருன்ற விதிங்க. அதே வேளை இங்கே அரசு உத்தியோகத்தில் இருந்துட்டுறீங்க, எனக்கு இன்னொரு இடமாற்றம் ஏற்பட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஏதாவது இடமாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் தேடி வருன்ற விதிங்க. இனிமேலும் உங்களோட வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச அளவு குறைகள் எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லலும் கிடையாது. அடுத்து இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்போ வக்ரம் எவ்வளோ நாள் வரலும் பெறாருன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் இருக்கிறார். ஆனால் வக்ரம் பெறதும் இந்த ஜாத்திலி யோகம் தான். ஏன்னா இந்த லக்னத்துக்கு மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி 6, 8, 12 மறைந்து வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா புதுசாக ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதனால வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும், பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும், தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகள் பெறும். ஏன்னா தொழில் ஸ்தான 10ஆம் இடத்தை நோக்கி தான் இன்னைக்கு சனி போவார். வக்ரத்தில் போனாலும் 10ஆம் இடத்தை நோக்கி போவார். அப்போ தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்களானது இருந்துட்டு இருக்கு. அப்போ புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்வதற்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த விதத்திலும் தடைகள் தாமதங்கள் எதுவும் கிடையாது. முன்பு கடந்த 3 வருட காலகட்டங்கள் நடந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் இனிமேலுக்கு வளர்ச்சி உங்களோட ஜாதகத்திலே இல்லைன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகுதுன்னு விதிங்க. அதே போல் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு கேது பகவான் வீட்டிருக்கிறது. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க. அப்போ எதிரிகளை இந்த நேரத்தில் வெல்லணும் அப்படின்னாக்கா இந்த நேரம் தான் விசேஷமான காலகட்டங்கள். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எதிரிகள் தொல்லைகள் இருந்ததுனாக்கா அவங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டம் வந்துட்டுருக்கு. அதனால் மேசராசி என்பவர்களுக்கு எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ஆகஸ்ட் மாத கிரகணை ஆராயும் போது நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இது கோச்சார் ரீதியான பலன்கள் 35% தான். உங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் இந்த ஜாதகத்தோட 100க்கு 100% சேர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. சிறப்பாக இருக்குனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். அப்படி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கும்போது மேச ராசியில் எந்த கிரகங்களும் கிடையாது. ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் சேர்க்கையாக இருக்கிறார். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நட்பில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் அதான் அந்த கிரகத்தில் பார்த்தீங்கன்னா கட்டத்தில் சந்திரன் நட்பில் இருக்கிறாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 4வது இடமான கடக ராசியில் இப்போ கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். இப்போ சந்திர பகவானுடைய வீட்டில் இப்போ கடக ராசியில் அதை பார்த்துட்டிங்கன்னா சூரியன் பகையாக இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரியனுடைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் சுக்கிரனும் பகையாக இருக்கிறாரு, புதன் பகவானும் பகையாக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி. கன்னி ராசியில்
கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் நட்பில் இருக்கிறாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா ராசியிலையும், அடுத்தது விருச்சிக ராசியிலையும், அதற்கு அடுத்தபடி தனுசு ராசியிலையும், அதுக்கு அடுத்தபடி மகர ராசியிலையும் எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி, கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி வந்து கும்பத்தில் ஒரு ஆட்சியாக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி, மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறார். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் இது எழுதாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்பப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சூரிய பகவான், ஏன்னா இப்போ சூரிய பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா கடகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா. அடுத்தது வந்து எங்கே போகிறாருன்னா 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சூரியன் போகிறார். சூரியன் வந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு அவர் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போய் உட்கார போகிறார். சரிங்களா. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சுக்கிர பகவான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா சிம்ம ராசியில் இருக்கிறாரு. அப்போ சிம்மத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு இன்றைக்கி நீச்சமாக போய் உட்கார போகிறார் 25ஆம் தேதி. 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செவ்வாய் பகவான், ஏன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா குருவோட சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார் இல்லைங்களா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அடுத்தபடின்றது வந்து 26ஆம் தேதி செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அதாவது புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போய் நட்புல உட்கார போகிறாரு. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22ஆம் தேதி அதாவது வந்து புதன் பகவான் வக்கர நிலை அடைஞ்சு இப்போ வந்து கட்டான்றது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது வக்கர நிலை அடைஞ்சு திரும்பி எங்கே வந்துடுறாருன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. நட்புல வந்து உட்கார போகிறார். அப்போ இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு இதுதான். எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிரகம் மாற போகிறாருன்றதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆகஸ்ட் மாதம் மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்குன்றது அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானோட உட்காரும் பொழுது ரிஷப ராசிக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக நிறைய ஒரு மாற்றங்கள் கொடுத்துட போகிறாரு. தொழிலில் என்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு இரும்பு, ஒரு இயந்திரம், ஒரு மோட்டார் வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பள உயர்வு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை இப்படியே செய்யலாமா இல்லை நம்ம சொந்தமாக ஆரம்பிக்கலாமா, இது போல் ஒரு எண்ணம் ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு கொடுத்துடுவார். அதே போல் மனைவி குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை மேச ராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணங்கள் உற்பத்தி பண்ணிடுவார். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனவங்க மட்டும் இல்லை, வெளி மாநிலம் இப்போ வெளி பயணங்கள் போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையை கண்டிப்பாக கொடுத்துருவார். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேதிக்குள்ளார அது மாதிரி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார, ஏன்னா குரு கூட தான் செவ்வாய் சேர்க்கையாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ 26ஆம் தேதி தான் என்ன பண்ணுறாரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு. அப்போ அதுக்குள்ளார அயல் நாட்டுக்கு போனவங்களுக்கு, தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் குறைவாக இருந்து நம்ம குடும்பத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு ரன்னிங் பண்ண முடியாத குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக கொடுத்துருவாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேச ராசிக்கு குரு கூடவே இன்றைக்கி வந்து பார்க்கும்போது செவ்வாய் சேர்க்க சேரும்போது எந்த காலத்தை கொண்டும் இந்த இடம் வாங்கிட்டு கிரைம் பண்ண முடியாது இருந்தவங்க,
இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து வாங்க முடியாது இருக்கிறவங்க, இல்லை பூர்வீக இடம் கைக்கு வராத அதனால கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இப்படி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, இது போக மனைவி சொத்து தாய் வழி சொத்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் குருவோட சேர்க்கையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்கும்போது இப்போ வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு குரு. அப்போ குடும்பத்தில் குரு இருக்கும்போது கல்வி கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் சேர்க்கை குருவோடு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்க்கையாக இருக்கும்போது படிப்பு கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதுபோக உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதியானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரியன் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா. அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 17ஆம் தேதி வரைக்கும் புத்திர பாக்கியங்கள் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அந்த 17க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தன் சொந்த வீட்டில் போய் உட்கார்றாரு. இப்போ மாதிரி ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இன்றைக்கி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பகையாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு மேச ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது சூரிய பகவான் இப்போ 4 இருக்கும்போது அதாவது 16ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட கடகத்தில் தான் இருப்பாருங்க. அப்போ 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்கே கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு அவர் போய் ஆட்சியை உட்கார்றாரு. அப்போ உட்காரும்போது என்ன பண்ணுவார், புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அது ஒரு முதல் குழந்தை இல்லான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை ஆண் இருக்குது பெண் இல்லைன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை பெண் இருக்குது ஆண் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி, புத்திர தடைகள் விலகி புத்திர பாக்கியங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. அதே மாதிரி திருமணஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி இன்றைக்கி யார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இப்போ அந்த சுக்கிர பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, சிம்ம ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசி திருமணஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இடம் எங்கே சிம்ம ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகையாக இருக்கிறாரு. அப்போ அந்த சுக்கிர பகவான் வந்து பகையாக இருக்கும்போது அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சுக்கிர பகவான் வந்து கன்னி ராசிக்கு கிட்டத்தட்ட எத்தனாம் தேதி வராரு, 25ஆம் தேதி வராரு. அப்போ அந்த 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ அந்த 25ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு, கூடி வரத்துக்கு உண்டான ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு தேதி ஒரு 16 தேதி வரைக்குமே, ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து கிட்டத்தட்ட பாதி மாதத்து வரைக்குமே ஆடி மாதமாக இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் சுப காரியங்கள் நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு ஆடி மாதன்றது கிட்டத்தட்ட இந்த 1ஆம் தேதி இப்போ இந்த 31 முடிகிற வரைக்கும் சொல்லும்போது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 15 போயிடும். அப்போ இந்த ஆகஸ்ட் 15 போகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 15 நாள் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஆகஸ்ட் 15 தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இப்போ 17 தேதி வரைக்குமே திருமண யோகம்ன்றது அமையக்கூடிய ஒரு ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார் இல்லைங்களா. அப்போ 2ல் குரு இருக்கும்போது குரு பாக்கியம் உண்டு. அதாவது திருமணத்துக்கு குரு பார்வை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வைன்றது நான் இருக்குங்க 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண தடைகள் கொஞ்சம் விலகி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 17 தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு திருமணங்கள் கைக்குடி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் அதாவதுன்றது வந்து இப்போ இந்தவுடைய புதன் வக்கரநிலை அடைகிறார் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 22ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் வந்து மீண்டும் வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் அடையும் போது என்ன வர்றாருன்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து பின்னாடி வக்கரம்ன்றது முன்னாடி போகிறதில்ல பின்னாடி வருவார். அப்போ அது பின்னாடி எப்போ வர்றாருன்னா 22ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு முன்னாடி போனவர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பின்னாடி சந்திரன் வீட்டில் போய் புதன் உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக வழி கடன், திருமண தடைகள் விலகி 2வது குடும்பத்துக்குள்ளார ஒரு மாற்றங்கள் நிகழ்ச்சி நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம்
கண்டிப்பாக அமைய போகுது. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவதுன்றது வந்து மேசராசிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. இதில் எந்த காரணத்தை கொண்டு ஒரு மாற்று கருத்துன்றது இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக சில குறைபாடெல்லாம் உங்களுக்கு விலகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.